சரித்திர பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லோகேஸ்வரன், சார்ட் அக்கௌண்டன்ட். இந்த காணொலியில பிப்ரவரி அன்னைக்கு நம்ம மாண்புமிகு நிர்மலா சீதாராமன்ஜி பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டோட ஒரு ஓவர்வியூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு growth oriented பட்ஜெட்னு சொல்லலாம். growth oriented வளர்ச்சிக்கான பட்ஜெட். கடைசி 10 ஆண்டா ஒரு சப்ளை ஓரியன்ட் பட்ஜெட்ல இருந்து இது ஒரு ஷிஃப்ட், கிரேட்டர் ஷிஃப்ட் டு growth oriented பட்ஜெட். அது என்ன சப்ளை ஓரியன்ட் பட்ஜெட்னா, இத்தனை நாளா ஏர்போர்ட்ஸ், ரோட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ண பட்ஜெட் இந்த தடவை மக்களோட டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவீடம் பண்ணக்கூடிய அந்த வருமானத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த தடவை பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த வருஷம் 1 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கான இருக்க லாஸ் அமௌண்ட்டை அப்படியே 1 லட்சம் கோடி மக்களுக்கு செலவு பண்றதுக்கான பணமா நிக்குது இப்ப கையில. இதனால என்ன ஆகுது, 1 லட்சம் கோடிக்கான வர்த்தகம் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மல்டிப்ளேயர் எஃபெக்ட் ஆகும். இந்த மல்டிப்ளேயர் எஃபெக்ட் ஆனதுனால இந்தியாவோட ஜிடிபி growth இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம டெவலப்டு கண்ட்ரிக்கான ஆகிறதுக்கான ஒரு பேஸா இந்த ஒரு பட்ஜெட்டை நம்ம பார்க்கலாம். அண்ட் ஓவர் தென் இதுல கன்செஷனுங்கிறது ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா இது மிடில் கிளாஸ் பட்ஜெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா 7 lakh இருந்த ரிபேட் எடுத்துட்டு 12,25 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 12 lakhs plus 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a great thing ஆக்சுவலி. இதுதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பட்ஜெட். அண்ட் ஆக்சுவலி இது ஒரு பவர் பேக் மிடில் கிளாஸ் பட்ஜெட்னு சொல்லலாம். அண்ட் இது டாக்ஸேஷனையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. டாக்ஸேஷன்ல பேசிக் டாக்ஸ் ரேட் இருக்கு, டிடிஎஸ் டிசிஎஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, டிபிஓ ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி டெக்னிகாலிட்டிஸ்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி எம்எஸ்எம்இக்கு நிறைய லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, சாங்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய கன்செஷன்ஸ் நடந்திருக்கு. மாதிரி ஏகப்பட்ட கன்செஷன்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு புது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெல் டிமாண்ட் ஓரியன்ட் பட்ஜெட்டா இருக்கு. அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி நீடட் பட்ஜெட். ஸோ நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட்டையும் தாண்டி நெக்ஸ்ட் கம்மிங் 1 வீக்ல டிடிசி கோடு வரப்போகுது. ஸோ அந்த கோடு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த பட்ஜெட் இம்பாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த டிடிசி கோடுங்கிறது நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக எப்படி இம்பாக்ட் ஆகுன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது லோகேஸ்வரன், உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நன்றி.